தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக எவர் அழிக்க நினைத்தாலும் அழியாத வரப்பெற்று என்றும் நிலைத்திருக்கும் என் தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி அவையோருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக. திராவிடமான சிந்தனை, சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி போன்ற முழக்கங்களுடன் ஆட்சியை முன்னெடுத்து செல்கிறது திமுக அரசு. திமுக அரசின் மீதான மக்களின் எதிர்பார்ப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டைதாரருக்கு 4000 ரூபாய் கொரோனா நிவாரணம், பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், உங்கள் தொகுதியில் முதல்வர் நிகழ்ச்சியில் பெற்ற மனுக்களை கவனிக்க தனித்துறை, முதலமைச்சரின் காப்பீட்டு, தனியார் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை, கல்வித்துறைக்கு கண்ணும் கருத்துமாக திமுக அரசு காட்டி வரும் அக்கறை மக்கள் மனதில் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு, 1 முதல் 5 வரை படிக்கும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம், பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை, மாணவர்களின் மேம்பாட்டிற்கு வழிகாட்டும் விதமாக நான் முதல்வன் திட்டம், டெல்லியை போன்று தமிழகம் முழுவதும் 26 தனிச்சாய் பள்ளிகளை அமைக்கும் திட்டம், பெண்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் தொகை தள்ளுபடி, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான 15 கோடி கடன், அரசு பணிகளில் மகளிருக்கான இடஒதுக்கீடு 40 விழுக்காடு உயர்வு, அரசு பெண் ஊழியர்களுக்கான மகப்பேறு விடுப்பு 12 மாதங்கள் உயர்வு. அது மட்டுமன்றி விவசாயத்துறைக்கும் தனி பட்ஜெட் கொண்டு வந்த திமுக அரசு அங்கக வேளாண்மை கொள்கை, 1 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு, கூட்டுறவு வங்கியில் விவசாயிகளுக்கான கடன் தொகை தள்ளுபடி போன்ற விவசாய நலனை பாதுகாக்கும் வகையில் அமைந்துள்ளது. சுகாதார திட்டங்களுக்கும் தனி கவனம் செலுத்திய திமுக அரசு மக்களை தேடி மருத்துவ திட்டம், நடமாடும் மருத்துவ சேவை திட்டம், சாலையில் உயிரிழப்புகளை குறைக்கும் நுண்ணுயிர் காப்பும் திட்டம், கிண்டியில் பன்னாட்டு சிறப்பு மருத்துவமனை, நகரப்புற மருத்துவமனை அமைத்தல் என இந்த திமுக அரசு சுகாதாரத்துறையின் வலுவடை செய்தது. மாமல்லபுரத்தில் 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஒலிம்பிக் தங்க வீட்ட திட்டம். அதோடு மட்டுமன்றி சமூக நலனை கருத்தில் கொண்டு மஞ்சப்பை, மரவளர்ப்பு, நீர்நிலைகளை சுத்திகரிப்பு, ஆக்கிரமிப்புகளை அகற்றம் போன்ற திட்டங்கள் மக்கள் மனதில் பெரிய வரவேற்பு பெற்றுள்ளது. 45க்கும் மேல் உயிர்களை காவாங்க ஆங்கில கமிட்டி தொடர் முயற்சினால் தடையை பெற்று மக்கள் மனதில் முதலிடம் பிடித்து வருகிறது. அது மட்டுமன்றி பெண்களும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் நமது திமுக அரசு தான். அப்பா எண்ணி அடங்காத திட்டங்கள், காலம் கருதி கடுகளவை உங்கள் முன் வைத்துள்ளேன். உலகட்டும் திராவிடம், பாரெங்கும் முந்தன் பேரிடம், உதைக்கட்டும் சூரியன், முடியுமா எங்கள் தமிழினம் என்று நினைத்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்துணை நலத்திட்டங்களை தந்து இன்று தமிழகத்தை தலைநிமித்து வைத்திருக்கிறது இந்த திமுக அரசு. மறக்க முடியுமா? மறந்துதான் எங்களால் இனி இருந்து விட முடியுமா? இன்னும் ஒரு சில ஆண்டுகளை தமிழ்நாடு தனக்கு நிகர் இந்தியாவில் வேற எந்த மாநிலம் இல்லாமல் முதல் மாநிலமாக திகழும் இந்த திமுக அரசு. திராவிட மாடல் என்ன என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் ஆகியோரின் கோட்பாடாக இருந்தது சமுதாய மறுவளர்ச்சி. அதனையே உயிர் மூச்சாக கொண்டு சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை ஆகியவற்றை அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த திமுக அரசு. எல்லாருக்கும் எல்லாம் என்ற நிலையை நோக்கி தமிழகத்தை நகர்த்தி செல்வதுதான் இந்த திமுக அரசு. தமிழர்களே தமிழர்களே என்ற குரலுக்கு முற்றுப்புள்ளி என்று நினைத்தவர்கள் மத்தியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிறான் என்ற குரல் அங்கு திமுக அரசில் துவக்க புள்ளியிட்டுள்ளது. அதனால் என்றுமே தமிழ்நாட்டு குடும்பங்களில் விடியல் அரசுதான், திமுக அரசுதான்